ஹாய், வெல்கம் டு வெல் ஸ்டாக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டியோட டீட்டெயில் அனாலிசிஸ். ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்றது எப்படி பண்ணுறது, நாளைக்கு நிஃப்டியில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கடைசி ஃபார்மான கேண்டில் வந்து அந்தளவுக்கு பையஸ் அப்படின்றவங்க ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றதான் சொல்ல வருது. இந்த கேண்டிலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதோட ஸ்ட்ரென்த் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு ஒரு லோயர் ஸ்ட்ரென்த் தான். இந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஒரு லோயர் ஸ்ட்ரென்த் தான். அந்த கேண்டிலோட நேம் வந்து ஷூட்டிங் ஸ்டார். அப்படியே நம்ம ஒரு இதில் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி டெக்னிக்கல்ஸ் இருக்குது அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணலாம். கிளியராக வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளியராக வந்து நம்மளுக்கு ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னோட ரூல் படி மார்க்கெட் இதோட ஹையில் டச் ஆகிட்டு திரும்ப டவுன் ஆகலாம். ஸோ இல்லை அப்படின்னா இங்கேருந்தே டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த கீழே இந்த பேட்டர்ன் வரைக்கும் போகலாம். இந்த ரெண்டு கண்டிஷன் தான் டேயில் வந்து காட்டுது. பட் டேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஹையில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்தே விழுகலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த சேனலை டச் பண்ணிவிட்டு அப்புறம் விழுகலாம். ஸோ இந்த ரெண்டே கண்டிஷன் தான் உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து அப்படியே இதை 4 ஹவராக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, 4 ஹவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதோட ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த 4 ஹவரோட கலரை மாற்றிடுறேன். ஜஸ்ட் வந்து நான் பிளாக் கலர் வச்சுக்கிறேன். ப்ளூ கலர் வந்து டே டைம் ஃப்ரேம், பிளாக் கலர் வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து இதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளுக்கு கிளியராக பிரேக் அவுட் பண்ணி இதோட ட்ரெண்ட் அப்படின்றது இங்கேயே சேஞ்ச் ஆயிடுச்சு 4 ஹவரை பொறுத்த வரைக்கும். இப்போ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது ஆல்ரெடி 4 ஹவரில் நிஃப்டி சொல்லிருச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் போய்கிட்டு இருக்குது. இதோட ஹை இந்த லெவலை வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு நிஃப்டி வந்து கரண்ட்லி வந்து டவுன் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதை 1 ஹவராக மாற்றுவோம். ஓகே, இப்போ 1 ஹவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் டாப் வந்து பேட்டர்ன் பிரகாரம் டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து திரும்ப வந்து இதோட டாப்பில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டபுள் டாப் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த 1 ஹவரோட கலர் அப்படின்றத நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ க்ரீன் கலர் வச்சுக்கிறேன். க்ரீன் கலர் கூட வேண்டாம், ஆரஞ்சு கலர். இது வந்து 1 ஹவரோட டென்ஷன் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு டாப்பு, செகண்டு டாப்பு, டபுள் டாப் அப்படின்றது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. டபுள் டாப் அப்படின்றது உங்களுக்கு எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா இதோட ஹையை வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த டபுள் டாப் வந்து ஃபெயிலியர் ஆகும். அதாவது அந்த ட்ரெண்ட் லைனோட ஹை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 22,703 இந்த லெவலில் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகலாம். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸு கொண்டு வரலாம். ஓகே, ஸோ 15 மினிட்ஸில் நம்மளுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட். ஸோ 15 மினிட்க்கு நான் வேறு ஒரு கலர் எடுத்துக்கிறேன், ப்ரௌன், இந்த கலர் எடுத்துக்கிறேன். மார்க்கெட் இங்கேருந்து அப்படியே டவுன் ஆகிருக்கு, அப் ஆகிருக்கு. ஸோ 15 மினிட்ஸ்லையும் நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் பிரகாரம் ஒரு டபுள் டாப் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பு, அதே மாதிரி செகண்டு டாப்பு, டபுள் டாப் அப்படின்றது கிடச்சிருக்கு. இந்த டபுள் டாப்போட ரூல் என்ன அப்படின்னா இதான் வந்து நெக்லைன் வந்து 22,338. இந்த நெக்லைனை வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணும்போது, கீழே அப்படி பிரேக் பண்ணும்போது இதோட ட்ரெண்டு வந்து டவுன் சைட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போயிட்டு நம்ம 5 மினிட்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில்
இந்த சைடு நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இதை கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை நம்மளுக்கு பிரேக் அவுட் அப்படின்றது பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு கிளியராக வந்து இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ரூல் படி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற பிளேஸு. கிளியராக இந்த பிளேஸ். அப்போ டுமாரோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. அந்த லெவல்ஸ் கூட அப்படியே நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா 22,438, அதுலேருந்து 22,394. இந்த லெவலில் உங்களுக்கு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அகெயின் வந்து மேலே போகலாம். ஸோ இல்லை அப்படின்னா இந்த லோ இருக்கு இல்லையா 22,330 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான், மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 லெவலையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு இன்வேலிட் ஆயிரும். ஸோ இந்த டபுள் டாப் அப்படின்ற பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து டவுன் சைடு மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ டுமாரோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஏரியாவில் புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அப் சைடு போகலாம். ஸோ இல்லை உங்களுக்கு இந்த லெவலை உடச்சிச்சு அப்படின்னா நம்மளோட செட்டப் வந்து டவுன் சைடான செட்டப் எடுக்கலாம். ஸோ இதான் வந்து நிஃப்டியில் வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நிஃப்டியில் வந்து நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸாக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃபஸ்ட்டு 100 பீப்புளுக்கு ஆப்ஷன் பையிங்கில் பேங்க் நிஃப்டியில் ரவுண்ட் நம்பர் பேஸ் பண்ணி உள்ள செட்டப்பில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃப்ரீயாகவே வந்து சொல்லித்தரோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது, அந்த ஃபார்மில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு அந்த வெபினார் வந்து எப்போ அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம்.